29/6/2024 காலை முரளி பாப் தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, தேகம் உட்பட என்னவெல்லாம் தெரிகிறதோ இவை அனைத்தும் அழியக்கூடியது. ஆத்மாக்களாகிய நீங்கள் இப்பொழுது வீட்டிற்கு திரும்ப வேண்டும். ஆகையினால பழைய உலகத்தை மறந்து விடுங்கள். கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் எந்த வார்த்தைகளின் மூலம் பாபாவின் செய்தியை சொல்ல முடியும்? பதில்: எல்லையற்ற தந்தை எல்லையற்ற ஆஸ்தியை கொடுப்பதற்காக வந்துள்ளார் என்று சொல்லுங்கள். இப்பொழுது எல்லைக்குட்பட்ட ஆஸ்திக்கான நேரம் முடிந்துவிட்டது. அதாவது பக்திக்கான நேரம் முடிந்துவிட்டது. இப்பொழுது ராவண ராஜ்யம் முடிகின்றது. உங்களை 5 விகாரங்கள் எனும் ராவணனின் சிறையிலிருந்து விடுவிப்பதற்காக பாபா வந்திருக்கின்றார். இது புருஷோத்தம சங்கம யுகமாகும். இதில் நீங்கள் முயற்சி செய்து தெய்வீக குணம் உடையவர்களாக ஆக வேண்டும். புருஷோத்தம சங்கம யுகத்தை மட்டும் புரிந்து கொண்டால் கூட ஸ்திதி மனோநிலை உயர்ந்ததாக ஆகும். ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகள் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள்? அவ்விபச்சாரி, அதாவது ஒரே ஒரு சிவ தந்தையின் நினைவில் அமர்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். இந்த கிளாஸ் கேட்கும் போது கண்டிப்பா நாம எல்லாருமே இறை நினைவுல தான் இருப்போம். ஒன்று அவ்விபச்சாரி நினைவு, மற்றொன்று விபச்சாரி நினைவு. அப்படின்னா ஒரே ஒரு சிவ தந்தையை மட்டும் நினைக்கிறது ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா எல்லாருமே நினைக்கிறது. மனிதர்கள், மனித குருக்கள், தேவதைகள், அதுலயும் இஷ்ட தேவ், குல தெய்வம், இப்படி பல வழிபாடுகள். இது இல்லாம 5 தத்துவங்களை வணங்குறது. இது எல்லாம் சேர்ந்துதான் அந்த விபச்சாரி பக்தி அப்படின்னு சொல்றாரு. அவ்விபச்சாரி நினைவு அல்லது அவ்விபச்சாரி பக்தி தொடங்கும் பொழுது முதலில் அனைவரும் சிவனை மட்டுமே நினைத்தோம், சிவ பூஜை செய்தோம். துவாபர யுகத்துல பாதி யுகம் வரைக்கும் சிவ வழிபாடு மட்டுமே பாரத நாட்டில் இருந்தது. உயர்ந்தேலும் உயர்ந்த தந்தை சிவ தந்தை ஆவார். அவர் தந்தையாகவும் இருக்கின்றார், ஆசிரியராகவும் இருக்கின்றார், கற்பிக்கவும் செய்றாரு. என்ன கற்பிக்கின்றார்? ஆசிரியராக இருந்து மனித நிலையிலிருந்து தேவதையாக மாற்றக்கூடிய படிப்பை கற்பிக்கின்றார். தேவதையிலிருந்து மனிதனாக ஆகுவதற்கு குழந்தைகளாகிய உங்களுக்கு 84 பிறவிகள் ஆயிற்று. பிறகு மனித நிலையிலிருந்து தேவதையாக ஆக்குவதற்கு 1 வினாடி ஆகின்றது. 1 வினாடியில ஜீவன் முக்தி நாம் அடைகின்றோம். நாம் பாபாவின் முன்னால் இறை நினைவில் அமர்ந்திருக்கின்றோம் என்பதை குழந்தைகளாகிய நாம் தெரிந்துள்ளோம். அவர் இறைவன் நம்முடைய ஆசிரியராகவும் இருக்கின்றார், சத்துகுருவாகவும் இருக்கின்றார். ஒருவருடைய நினைவிலேயே இருங்கள் என்று யோகம் கற்றுக் கொடுக்கின்றனர். அவரே கூறுகின்றார், ஹே ஆத்மாக்களே, ஹே குழந்தைகளே, தேகத்தின் அனைத்து உறவுகளையும் புத்தியின் மூலமாக விட்டுவிடுங்கள். அட்லீஸ்ட் யோகா பண்ணும்போதாவது உறவினர்களையும் நண்பர்களையும் மறந்து இறைவனை நினைக்கலாம்ல. அப்போ கூட ரிலேஷன் தான் ஞாபகம் வருமா? அப்ப என்ன பண்ணணும், ஃபுல் டேல சர்வ சம்பந்தத்தோடு இறைவனை நினைச்சா
நீ யோகா பண்ணும் பொழுது, உட்கார்ந்து யோகா பண்ணும் பொழுது சிவபாபாவுடைய நினைவு வரும். இப்பொழுது நாம திரும்பி செல்ல வேண்டும். இது பழைய உலகம் மாறிக்கொண்டே இருக்கின்றது. இப்பொழுது இந்த பழைய உலகம் கூட இருக்க போவது கிடையாது. பழைய உலகத்தின் அழிவிற்காகத்தான் இந்த ஏவுகணைகள், நியூக்ளியர் பாம்ஸ்லாம் உருவாக்கப்பட்டுள்ளன. இயற்கையின் சீற்றங்களும் உதவி செய்யும். கண்டிப்பாக விநாசம் ஆகத்தான் வேண்டும். நீங்கள் புருஷோத்தம சங்கம யுகத்தில் இருக்கின்றீர்கள். இதை ஆத்மா தெரிந்திருக்கின்றது. இப்பொழுது நாம் திரும்பிக் கொண்டு இருக்கின்றோம். ஆகையினால்தான் பாபா கூறுகின்றார், இந்த பழைய உலகம், பழைய தேகத்தை கூட விட்டுவிட வேண்டும். தேகம் உட்பட இந்த உலகத்தில் என்னவெல்லாம் கண்ணுக்கு தெரிகின்றதோ, இந்த கண்ணுக்கு ஒரு அபாரமான ஒரு சக்தி இருக்கு. இந்த கண்கள் மூலமா இதெல்லாம் பார்க்கிறோம். நம்ம உடம்பை நம்ம பார்க்கிறோம், மற்றவங்க உடலை பார்க்கிறோம், மனிதர்களை பார்க்கிறோம், பொருட்களை பார்க்கிறோம், விலங்குகளை பார்க்கிறோம், மரம், செடி, கொடி எல்லாத்தையும் பார்க்கிறோம். ஆனா ஒண்ணு, எதெல்லாம் இந்த கண்ணு பார்த்துச்சோ அது எல்லாம் பர்மனன்ட் கிடையாது. எல்லாமே ஒரு நாள் அழிய போகின்றது. இந்த கண்ணில் பார்க்க முடியாதது இறைவன் மற்றும் சக ஆத்மாக்கள், அவங்களையும் கண்ணில் பார்க்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் அழிவு கிடையாது. தேகம் உட்பட இந்த உலகத்தில் எதையெல்லாம் கண்ணால் பார்க்க முடிகின்றதோ, கண்ணில் தென்படுகின்றதோ, இவை அனைத்தும் அழியக்கூடியது ஆகும். சரீரம் கூட அழியக்கூடியதுதான். இப்பொழுது ஆத்மாக்களாகிய நாம் வீட்டிற்கு திரும்ப வேண்டும். திரும்பி செல்லாமல் புதிய உலகத்திற்கு வர முடியாது. இப்பொழுது நீங்கள் புருஷோத்தமர்களாக ஆவதற்கான முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றீர்கள். இந்த தேவதைகள் புருஷோத்தமர்கள். அனைவரிலும் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் நிராகாரமான சிவ தந்தை ஆவார். பிறகு மனித சிருஷ்டியில வந்தோம் என்றால் இங்க உயர்ந்தவர்கள் தேவதைகள் தான். அவர்களும் மனுஷங்க தான். ஆனால் தெய்வீக குணங்கள் நிறைந்தவர்களாக தேவதைகள் இருந்தார்கள். பிறகு அவர்களேதான் அசுர குணம் உடையவர்களாக ஆகின்றார்கள். இப்பொழுது அசுர குணங்களிலிருந்து தெய்வீக குணங்களுக்கு செல்ல வேண்டும். சத்தியுகத்திற்கு செல்ல வேண்டும். யார் போவாங்க சத்தியுகத்திற்கு? குழந்தைகளாகிய நீங்கள் தான். குழந்தைகளாகிய நீங்கள் படித்து கொண்டு இருக்கின்றீர்கள். மற்றவர்களுக்கும் கற்பிக்கின்றீர்கள். பாபாவின் செய்தியை மட்டும் கொடுக்க வேண்டும். எல்லையற்ற தந்தை எல்லையற்ற ஆஸ்தியை கொடுக்க வந்துள்ளார். இப்பொழுது எல்லைக்குட்பட்ட ஆஸ்தி நம்மளுக்கு, அதாவது சரீரத்தோட தந்தை கொடுக்கிறது எல்லைக்குட்பட்ட ஆஸ்தி, ஆத்மாவுடைய தந்தை கொடுப்பது எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆஸ்தி. அனைத்து மனிதர்களும் 5 விகாரங்கள் எனும் ராவணனின் சிறையில் இருக்கின்றார்கள் என்று சிவ தந்தை புரிய வைக்கின்றார். அனைவரும் துக்கத்தை தான் அடைகின்றார்கள். காய்ந்த ரொட்டி கிடைக்கின்றது. பாபா அனைவரையும் ராவணனின் சிறையிலிருந்து விடுவித்து எப்பொழுதும் சுகம் உடையவர்களாக மாற்றுகின்றார். பாபாவை தவிர வேறு யாரும் மனிதர்களை தேவதையாக ஆக்க முடியாது. நீங்கள் இங்கே மனித நிலையிலிருந்து தேவதையாக மாறுவதற்காக அமர்ந்திருக்கின்றீர்கள். இப்பொழுது நடப்பது கலியுகமாகும். நிறைய தர்மங்கள் ஆகிவிட்டன. குழந்தைகளாகிய
உங்களுக்கு படைப்பவர் மற்றும் படைப்பினுடைய அறிமுகத்தை பாபா அவரே அமர்ந்து கூறுகின்றார். நீங்கள் ஈஸ்வரன் பரமாத்மா என்று மட்டும்தான் சொன்னீர்கள். அவர் தந்தையாகவும் இருக்கின்றார், ஆசிரியராகவும் இருக்கின்றார், குருவாகவும் இருக்கின்றார் என்பது உங்களுக்கு தெரியாது. அவரை சத்துகுரு என்று சொல்லப்படுகின்றது. அகால மூரத் இறப்பு அற்றவர் என்று சொல்லப்படுகின்றது. கடவுளுக்கு மட்டும் இறப்பு அப்படி இல்லை, இறப்பற்றவர் அப்படி இல்லை, அவரோட குழந்தைங்களும் அப்படிதான். ஆதியும் அந்தமும் இல்ல அருட்பெருஞ்சோதி அப்படின்னு கடவுளை சொல்லியிருக்கோம். மனுஷங்களுக்கு கூட அந்த ஆத்மா இருக்கு இல்லையா, ஜீவாத்மா, அந்த ஆத்மாவுக்கு கூட ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை. ஏன்னா தந்தையோட ரோல் அப்படின்னா குழந்தைங்க அதே மாதிரிதான் இருப்பாங்க. உங்களை ஆத்மா மற்றும் ஜீவன் என்று சொல்லப்படுகின்றது. ஆத்மா உயிரை குறிக்கிறது, ஜீவன் அப்படிங்கிறது உடலை குறிக்கிறது. உடல்ல உயிர் இருக்கும் பொழுது ஜீவாத்மா அப்படின்னு சொல்றோம். அந்த அகால மூரத் ஆத்மா இந்த சரீரத்துல நம்மளோட 2 புருவத்துக்கு மத்தியில உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். அந்தந்த ஆத்மா அவங்கவுங்க உடல்ல நெற்றியில 2 புருவங்களுக்கு மத்தியில அமர்ந்திருக்கின்றது. ஒரே ஒரு சிவ பரமாத்மா பிரம்மாவுடைய 2 புருவங்களுக்கு மத்தியில அமர்கின்றார். அவர் பிறவி எடுப்பதில்லை. யாரு? சிவ தந்தை. எனவே அந்த அகால மூரத் பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார், எனக்கென்று சொந்த ரதம் கிடையாது. நான் குழந்தைகளாகிய உங்களை எப்படி தூய்மையாக ஆக்குவேன்? விஸ்வநாத்துக்கு சொந்த உடம்பு கிடையாது. எனக்கு ரதம் வேணும் தானே, ரதம் இருந்தா தானே புரிய வைக்கிறதுக்கு. அக்கால மூர்த்திக்கும் சிம்மாசனம் வேண்டும். அழிவற்ற சிம்மாசனம் மனிதர்களுக்கு இருக்கின்றது, வேறு யாருக்குமே கிடையாது. உங்கள் ஒவ்வொருவருக்கும் சிம்மாசனம் வேண்டும். அழிவற்ற மூர்த்தியான ஆத்மா இங்கே வீற்றிருக்கின்றது. அவர் அனைவருக்கும் தந்தையாக இருக்கின்றார். யாரு? சிவ தந்தை. உலகத்திற்கே தந்தையாக விளங்குகின்றார். அவரை மகா காலன் என்று சொல்லப்படுகின்றது. காலோங்கா கால், மகா கால். அவர் மறுபிறவியில் வருவது இல்லை. ஆத்மாக்களாகிய நீங்கள் நாம கூட மறுபிறவியில் வரும். இறைவன் மறுபிறவியில் வருவது கிடையாது. நான் கல்பத்தின் சங்கம யுகத்தில் தான் வருகின்றேன். பக்தியை இரவு என்றும் ஞானத்தை பகல் என்றும் சொல்லப்படுகின்றது. இதை நன்றாக நினைவு செய்யுங்கள். முக்கியமானது 2 விஷயங்களாகும். அலஃப் और பே, அதாவது தந்தை மற்றும் ஆஸ்தி. அதாவது சிவன் ஆத்மாவுக்கு தந்தையாக இருக்கிறாரு. அவர் கொடுக்கிற ஆஸ்தி சொர்க்கத்தையே கொடுக்கிறாரு. பாபா ராஜ்ய பாக்கியத்தை கொடுக்கின்றார். மேலும் ராஜ்யத்தை அடைவதற்காக ராஜயோகம் கற்பிக்கின்றார். ஆகையினால இதை பாடசாலை என்று சொல்லப்படுகின்றது. பகவானுடைய மகா வாக்கியம். பகவான் நிராகாரமானவராக இருக்கின்றார். அவருக்கு கூட நடிக்க பாகம் இருக்க வேண்டும் தானே. அவர் உயர்ந்திலும் உயர்ந்த பகவான் ஆவார். அவரை அனைவரும் நினைவு செய்கின்றார்கள். பக்தி மார்க்கத்துல நினைவு செய்யாத மனிதர்களே இருக்க மாட்டார்கள் என்று ஸ்ரீபாபா சொல்றார். கிராமத்துல கூட ஒரு வயசான தாத்தா பாட்டிங்களுக்கு கூட சிவலிங்கம் மேல ஒரு அட்ராக்ஷன் இருக்கு, ஒரு அன்பு இருக்கு, அளவிட முடியாத மரியாதை இருக்கு. இத்தனைக்கும் அவர் யாரு என்ன ஏதுன்னு கூட நிறைய பேருக்கு தெரியாது. சாஸ்திரவாதிகள் எல்லாருக்கும் சாஸ்திரத்தை கொண்டு போய் சேர்க்கலையா? ஒண்ணுமே தெரியாது. ஆனா லிங்கம்னை பார்த்த உடனே கண்ணுல இருந்து தண்ணி வருது.
சரிங்களா? ரொம்ப சாஸ்திரத்தை படிச்சு இன்னைக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு கரைச்சி குடிச்சு ஒரு ஈகோவோட இருக்கிறவங்க போது ஒண்ணுமே தெரியாது. அந்த ஜஸ்ட் லிங்கத்தை பாக்குறாங்க, அப்பான்னு சொல்லி கண்ணுல தண்ணி வருது பாத்தீங்களா? கடவுளுக்கு யாரை பிடிக்கும்? நீங்களே சொல்லுங்க. சாஸ்திரவாதிகளை பிடிக்குமா? உண்மையான அன்பு, அந்த ஒரு டிராப் தண்ணி வருதுல்ல, அவங்கள பிடிக்குமா? ஒண்ணுமே தெரியாது, படிப்பறிவே இல்லாதவங்க. பாபா சொல்றாரு, எல்லாருக்கும் என்ன தெரியும், எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, என்ன நினைவு செய்யாத மனுஷங்களே கிடையாது, அன்பா நினைக்கிறாங்க, தெரியலனா கூட. பகவான் ஹே எங்களை துக்கத்துல இருந்து விடுவிப்பவரே அப்படின்னு சொல்றாங்க. விடுவிப்பவரே அப்படின்றாங்க. இறை தந்தையே, லிபரேட்டர் அப்படின்லாம் சொல்றாங்க. அனைவரும் முழு மனதோடு அழைக்கின்றார்கள். அது எப்படி அவர் அட்ராக்ட் பண்றாருன்னு தெரியல, என்ன மந்திரம் வச்சிருக்காருன்னு தெரியல. உலகமே அவரை நினைக்குது, உள்ளபூர்வமா நினைக்குது கடவுளை. ஏனென்றால் அவர் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையாக இருக்கின்றார். கண்டிப்பாக எல்லையற்ற சுகத்தினை தான் கொடுப்பார். சும்மா நினைக்கல, நம்ம முக்தி கொடுக்கிறாரு, ஜீவன் முக்தி கொடுக்கிறாரு, நம்மளுக்காக புது உலகத்தையே மாத்தி கொடுக்கிறாரு. அவரை நினைக்கலனாதான் தப்பு. எல்லைக்குட்பட்ட தந்தை எல்லைக்குட்பட்ட சுகத்தினை கொடுக்கின்றார். இது யாருக்கும் தெரியவில்லை. அதாவது எல்லைக்கு அப்பாற்பட்ட அப்பா இருக்கிறாரு, சொர்க்கத்தையே நம்மளுக்காக படைக்க போறாருன்ற விஷயம் யாருக்குமே தெரியவில்லை. இப்பொழுது பாபா வந்திருக்கின்றார், கூறுகின்றார், குழந்தைகளே, மற்ற தொடர்புகளை துண்டித்துவிட்டு தந்தையாகிய என் ஒருவனை நினைவு செய்யுங்கள். தேவி தேவதைகளாகிய நீங்கள் புதிய உலகத்தில் இருந்தீர்கள் என்பதையும் சிவ் பாபா தான் கூறுகின்றார். அங்கே அளவிட முடியாத அளவிற்கு அளவற்ற சுகம் இருக்கின்றது. அந்த சுகத்தை அளவிடவே முடியாத புதிய வீட்டில் எப்பொழுதும் சுகம் நிறைந்திருக்கின்றது. பழையதில் துக்கம் நிறைந்திருக்கின்றது. ஆகையினாலதான் பாபா குழந்தைகளுக்காக புதிய வீட்டை உருவாக்குகின்றார். நம்மளுக்காக கடவுள் புது வீட்டையே ரெடி பண்றாரு. குழந்தைகளின் புத்தியின் தொடர்பு புதிய வீட்டிற்கு சென்று விடுகின்றது. இது இங்கு உள்ள விஷயங்கள் அனைத்தும் எல்லைக்குட்பட்ட விஷயமாகும். இப்பொழுது எல்லையற்ற தந்தை புதிய உலகத்தை உருவாக்கி கொண்டு இருக்கின்றார். பழைய உலகத்தில் என்னவெல்லாம் பார்க்கின்றீர்களோ அவை சுடுகாடாக ஆகப் போகின்றது. இப்பொழுது சொர்க்கம் ஸ்தாபனை ஆகிக் கொண்டே இருக்கின்றது. நீங்கள் சங்கம யுகத்தில் இருக்கின்றீர்கள். கலியுகத்தின் பக்கமும் பார்க்கலாம், சத்தியுகத்தின் பக்கமும் பார்க்கலாம். நீங்கள் சங்கம யுகத்தில் சாட்சியாக இருந்து பார்க்கின்றீர்கள். கண்காட்சியில் அல்லது அருங்காட்சியகத்திற்கு வருகின்றார்கள் என்றால் அங்கேயும் சங்கமத்தில் நிற்க வைத்து விடுங்கள். இந்த பக்கம் கலியுகம், அந்த பக்கம் சத்தியுகம். நாம் இடையில் இருக்கின்றோம். பாபா இந்த புதிய உலகத்தை ஸ்தாபனை செய்து கொண்டு இருக்கின்றார். அங்கே மிகவும் குறைவான மனிதர்களே இருந்தார்கள். எங்க சத்தியுகத்துல வேற எந்த தர்மமும் தர்மத்தை சார்ந்தவர்களும் சத்தியுகத்திற்கு வரமாட்டாங்க. நீங்கள் மட்டுமே முதலில் வருகின்றீர்கள். இப்பொழுது நீங்கள் ஸ்வர்க்கத்திற்கு செல்ல முயற்சி செய்து கொண்டிருக்கின்றீர்கள். தூய்மை ஆக்குவதற்காகத்தான் என்னை அழைத்தீர்கள். ஹே பாபா, எங்களை தூய்மையாக்கி தூய்மையான உலகத்திற்கு அழைத்து செல்லுங்கள் அப்படின்னு தான் பக்தியில நாம் அனைவரும் இறைவனை நினைவு செய்தோம். சத்தியுகத்திற்கு அழைத்து செல்லுங்கள் அப்படின்னு சொல்லல, பரநாமம் இனிமையான வீடு அப்படின்னு சொல்லப்படுது. வீட்டுக்கு கூட்டிட்டு போப்பா அப்படின்னு தான் கூப்பிட்டோம். வாங்க போலாம் அப்படின்னு சொன்னா ரொம்ப யோசிக்கிறாங்க.
நாம தானே கூப்பிட்டோம். இப்பொழுது நாம் வீட்டிற்கு திரும்ப செல்ல வேண்டும். அதனை முக்திதாம் என்று சொல்லப்படுகின்றது. அதற்காகத்தான் சன்னியாசிகள் போன்றோர் அதற்கான படிப்பை கொடுக்கின்றார்கள். முக்தி அடையிறதுக்காக தான் சாமியாருங்க பக்தி பண்றதெல்லாம். அவர்கள் சுக தாமத்தின் ஞானத்தை கொடுக்க முடியாது. அவங்களுக்கு சொர்க்கம் எப்படி இருக்கும்னு தெரியாது. ஏன்னா அவங்கள வைராகி, ஃபேமிலி வேணான்னு காட்டுக்கு போனவங்க. ஆனா சிவன் ஃபேமிலி சிஸ்டத்தை தான் ஸ்தாபனையே பண்றாரு. அதனால சாமியாருங்களால தேவதைகளை உருவாக்க முடியாது. ஏன்னா எல்லா தேவதைகளும் குடும்பமா இருப்பாங்க, ஃபேமிலியோட இருப்பாங்க. அதற்காகத்தான் சன்னியாசிகள் போன்றவர்கள் அவங்க இந்த படிப்பை சொல்லி தர முடியாது. அவர்கள் விடுதலை மார்க்கத்தை சார்ந்தவர்கள். எந்தெந்த தர்மம் எப்பெல்லாம் வருகின்றது என்று குழந்தைகளாகிய உங்களுக்கும் புரிய வைக்கப்பட்டுள்ளது. மனித சிருஷ்டி எனும் மரத்துல முதலில் அடித்தளம் உங்களுடையதுதான். மனித சிருஷ்டின்ற கல்ப விருட்ச மரத்துல தண்டு பகுதியில யார் இருக்காங்க, வேர்ல யார் இருக்காங்க? வேர்ல பிகேஸ் இருக்காங்க, தண்டுல தேவதைகள் இருக்கிறாங்க. விதையை விருட்சபதி என்று சொல்கின்றோம். விதை மேல இருக்காரு பரந்தாமத்துல. பாபா கூறுகின்றார், விருட்சபதியாகிய நான் மேலே இருக்கின்றேன். எப்பொழுது மரம் ஒரேடியாக உளுத்து போய் விடுகின்றதோ அப்பொழுது நான் தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்ய பூலோகத்திற்கு வருகின்றேன். ஆலமரம் மிகவும் அதிசயமான மரமாகும். ஆதாரம் இல்லாமல் மற்ற மரம் முழுமையாக நிற்கின்றது. ஆதாரம் இல்லாட்டி கூட அதான் இருக்கவே இருக்கு. அந்த விழுதுகள் அப்படின்னு சொல்லுவோம். ஆலமரத்துக்கு விழுதுகள் மரத்தை தாங்கிட்டு இருக்கு. மத்த எந்த மரத்துக்கும் விழுதுகள் கிடையாது. ஆலமரத்துக்கு தான் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. மற்ற அனைத்து தர்மங்களும் நிற்கின்றன. ஆனா இந்த எல்லையற்ற மரத்தில் கூட ஆதி சனாத்தன தேவி தேவதா தர்மம்னு ஒண்ணு இல்லவே இல்லை. மீதி எல்லா ரிலீஜனா இருக்கு. நீங்கள் மூல வத்தன வாசிகளாக இருந்தீர்கள். இங்கே நடிப்பை நடிப்பதற்காக வந்துள்ளீர்கள். குழந்தைகளாகி நீங்கள் முழு சக்கரமும் நடிப்பை நடிக்கக்கூடியவர்கள். ஆகையினாலதான் அதிக பட்சமாக 84 பிறவிகளும் குறைந்த பட்சமாக ஒரு பிறவியும் காண்பிக்கப்பட்டுள்ளது. மனிதர்கள் 84 லட்சம் பிறவிகள் என்று சொல்லிவிட்டார்கள். 84 பிறவி தாங்க மேக்சிமம், மினிமம் 1. 84 லட்சம் பிறவி அப்படின்ட்டு மனிதர்கள் சொன்னது தவறு. அது கூட யாருக்கு இருக்கும் என்பதை கூட புரிந்து கொள்ளவே இல்லை. நீங்கள் 84 பிறவிகள் எடுக்கின்றீர்கள் என்று சிவபாபா குழந்தைகளாகி உங்களுக்கு புரிய வைக்கின்றார். முதலில் நீங்கள் என்னிடமிருந்து காணாமல் போய் வருகின்றீர்கள். அதாவது பரந்தாமத்திலிருந்து கிளம்பி வந்துட்டோம்ல, காணாம போயிட்டோமா. இப்பதான் தேடி கண்டுபிடிச்சிருக்கிறாரு. இவ்வளவு வருஷம் விட்டுட்டாரு. இப்ப லாஸ்ட் பர்த்ல தேடுறாரு. எப்பொழுது இங்கே நடிப்பை நடிக்கின்றீர்களோ அப்பொழுது மற்ற ஆத்மாக்கள் எங்கே சென்று விடுகின்றார்கள்? நாம இங்க இருக்கும்போது பேலன்ஸ் இருக்கிற ஆத்மாக்கள்ல எங்க இருப்பாங்க? இதை கூட நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். மற்ற அனைத்து ஆத்மாக்களும் சாந்தி தாமத்துலதான் இருப்பாங்க. எனவே சாந்தி தாமம் என்பது தனியானது அல்லவா? மற்றபடி உலகம் இதுதான். பூலோகத்துல சாந்தி தாம் கிடையாது. அது பரந்தாமத்துல இருக்கக்கூடியது. நடிப்பை பூலோகத்துலதான் நடிக்க முடியும். அது நிர்சங்கல்ப சமாதி அவஸ்தா. ஆத்மா சமாதி நிலையில இருக்கும். அதனால அதுக்கு உடம்புலாம் தேவைப்படாது. புதிய உலகத்தின் சுகத்தின் நடிப்பு பழைய உலகத்தில் துக்கத்தின் நடிப்பு நடிக்க வேண்டியதாக இருக்கின்றது. இது சுகம் மற்றும் துக்கத்தின் விளையாட்டாகும். அது ராம ராஜ்யமாகும். சிருஷ்டி சக்கரம் எவ்வாறு சுற்றுகின்றது என்பதை உலகத்தில் எந்த மனிதனும் தெரிந்திருக்கவில்லை. படைப்பவரை பற்றியும் தெரிந்திருக்கவில்லை. படைப்பினுடைய முதலீடை கடையை பற்றியும் தெரிந்திருக்கவில்லை. ஒரு பாபாவை தான்
ஞான கடல் என்றும் சொல்லப்படுகின்றது. படைப்பவர் மற்றும் படைப்பினுடைய முதலிடை கடையின் ஞானம் எந்த சாஸ்திரத்திலும் இல்லை. நான் உங்களுக்கு கூறுகின்றேன், பிறகு இது மறைந்து விடுகின்றது. சத்தியுகத்தில் இது இருப்பதில்லை. பாரதத்தின் பழமையான ராஜயோகம் என்று பாடப்பட்டுள்ளது. பாட்டில் கூட ராஜயோகத்தின் பெயர் வருகின்றது. யார் உங்களுக்கு ராஜ யோகத்தை கற்றுக் கொடுத்தது? யார் கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னு கேக்குறாங்க. ராஜ்யத்தை, அந்த ராஜ்யத்தினுடைய ஆஸ்தி அது யாரு கொடுத்தாங்க? அடுத்த கேள்வி. மற்றபடி படைப்பிடமிருந்து ஆஸ்தி கிடைக்க முடியாது. ஆஸ்தி படைப்பவர் தந்தையிடமிருந்துதான் கிடைக்கின்றது. ஒரு படைப்பு கிரியேஷன் ஆஸ்தி கொடுக்காது. கிரியேட்டர் ஆஸ்தி கொடுப்பாரு. கிரியேட்டர் யாருன்னு? காட் சிவா. அவரு தான் இந்த உலகத்தை படைக்கிறாரு. நம்மள படைச்சவன் ஈஸ்வரன் தான். ஆஸ்தியையும் அவரே கொடுக்கிறாரு. ஒவ்வொரு மனிதனும் படைப்பவன் தான். குழந்தைகளை மனிதன் படைக்கின்றான் தானே. அவன் எல்லைக்குட்பட்ட பிரம்மா அப்படின்னு சொல்லிக்கலாம். பிரம்மா பாபா எல்லைக்கு அப்பாற்பட்ட பிரம்மா. அதாவது அவரு ஸ்தூலமா குழந்தைங்களை உருவாக்கல, ஸ்தூலமா. ஆனா எல்லாருமே பிரம்மா பாபாவுக்கு குழந்தைங்க தான், சூக்ஷமமா. அவர் நிராகாரமான ஆத்மாக்களின் தந்தை சிவ பாபா. அவர் லௌகீக தந்தை ஆவார். பிறகு இவர் பிரஜாபிதா ஆவார். அதுக்கப்புறம் பிரஜாபிதா பிரம்மா அப்படின்னு நம்ம பின்னாடி சொல்றோம். பிரஜாபிதா எப்பொழுது இருக்க வேண்டும்? பிரஜாபிதா எப்பொழுது இருக்க வேண்டும்? சத்தியுகத்திலேயா? இல்லை, புருஷோத்தம சங்கம யுகத்தில் இருக்க வேண்டும். பிரஜைகளின் தந்தை எங்க இருக்கணும்? புருஷோத்தம சங்கம யுகத்தில் இருக்க வேண்டும். சத்தியுகம் எப்பொழுது வருகின்றது என்பது கூட மனிதர்களுக்கு தெரியாது. இப்படி ஒரு யுகம் வரப்போதுன்னே தெரியாது யாருக்கும். அவர்கள் சத்தியுகம் கலியுகம் போன்றவற்றை லட்சக்கணக்கான ஆண்டுகளாக கூறிவிட்டார்கள். ஒரு யுகம் 1250 வருடங்கள் ஆகும் என்று பாபா புரிய வைக்கின்றார். 84 பிறவிகளின் கணக்கு கூட வேண்டும் அல்லவா? நாம் எப்படி இயங்குகின்றோம் என்று ஏணிப்படியின் கணக்கு கூட வேண்டும் அல்லவா? முதலில் அடித்தளத்தில் தேவி தேவதைகள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு பிறகு இஸ்லாமியர்கள் வராங்க, பௌத்தர்கள் வராங்க. பாபா மரத்தின் ரகசியத்தை புரிய வைக்கின்றார். இது கல்ப விருட்ச மரத்தின் ரகசியம். பாபா சொல்றாரு, பாபாவை தவிர வேறு யாரும் கற்றுத்தர முடியாது. இந்த பாடம் போன்றவற்றை எவ்வாறு உருவாக்கினீர்களோ என்று உங்களை கேட்பார்கள். யார் கற்றுக் கொடுத்தது? யார் கற்றுக் கொடுத்தது? பாபா எங்களுக்கு காட்சியில் காட்டினாரு. பிறகு நாங்கள் இங்கே உருவாக்குகின்றோம். அந்த மும்மூர்த்தி படம், சிருஷ்டி சக்கரம், அப்புறம் அந்த மரம் இருக்குல்ல, கல்ப விருட்ச மரம், ஏணிப்படி, இதெல்லாம் யாரு சொல்லி கொடுத்தாங்க? முதல்ல காட்சி கிடைச்சது. அதுக்கப்புறம் இது மாதிரிலாம் காட்சி பார்த்தோன்னு பாபாட்ட சொன்னாங்க. அதுக்கப்புறம் பிரம்மா பாபாவால அதெல்லாம் வரையப்பட்டது. பிறகு நாங்கள் இங்கே உருவாக்குகின்றோம் என்று சொல்லுங்கள். பிறகு பாபா தான் இந்த ரதத்தில் பிரம்மாவின் சரீரத்தில் இப்படி எல்லாம் செய்யுங்கள் என்று சரி செய்கின்றார். அவரே சரி செய்கின்றார். சிவபாபா பிரம்மா பாபாவோட ரதத்துல இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவரே சரி பண்ணிட்டு போயிடுறாராம். கிருஷ்ணரை ஷியாம் சுந்தர் என்று சொல்கின்றார்கள். ஆனால் ஏன் அப்படி சொல்லப்படுகிறது? ஏன் ஷியாம் சுந்தர்னு சொல்றோம் என்பதை மறந்து விடுகின்றார்கள். இவர் வைகுண்டத்தின் எஜமானனாக இருந்தார். அப்பொழுது தூய்மையாக இருந்தார்.
பிறகு கிராமத்து சிறுவனாக மாறினார். ஆகையினால அவரையே ஷியாம் சுந்தர் என்று சொல்லப்படுகின்றது. இவர்தான் முதலில் வருகின்றார், அவர்தான் இப்படி ஆகின்றார். தத்தத்துவம் ஃபர்ஸ்ட் வந்தவர் லட்சுமி நாராயண். அவங்க இப்ப அதே மாதிரி ஆயிட்டு இருக்கிறாங்க. அந்த சோல்ஸ் புருஷார்த்தம் பண்றாங்க. இந்த லட்சுமி நாராயணுடைய ராஜ்யம் நடக்கிறது. ஆதி சனாத்தன தேவி தேவதா தர்மம் யார் ஸ்தாபனை செய்தது? இது கூட யாருக்கும் தெரியவில்லை. பாரதம் என்பதையும் மறந்து இந்துஸ்தானில் வசிப்பவர்கள் இந்துக்கள் என்று சொல்லிவிட்டார்கள். நான் பரந்தாமத்திலிருந்து வருகின்றேன். பாரதத்தில் தேவதைகளின் ராஜ்யம் இருந்தது, அது இப்பொழுது மறைந்து விட்டது. நான் மீண்டும் ஸ்தாபனை செய்ய வருகின்றேன். முதலில் ஆதி சனாத்தன தேவி தேவதா தர்மம் இருந்தது. இந்த மரம் வளர்ந்து கொண்டே இருக்கின்றது. புதிய புதிய இலைகள், மடம், ஆலயங்கள் பின்னால் வரும் பொழுது அழகாகி விடுகின்றது. பிறகு கடைசியில மரம் முழுத்து போன கண்டிஷன்ல அப்பதான் லாஸ்ட் சீன் வரும் பொழுதுதான் நான் வருகின்றேன். யார் வராங்க? ஸ்ரீபாபா. யதா யதாஹி தர்மஸ்ய கிளானி பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சிருஜாமேகம். எப்பெல்லாம் இந்த உலகத்துல அதர்மம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு நல்லவங்க கஷ்டப்படுறாங்களோ அப்பொழுதெல்லாம் அதர்மத்தை அழித்து சத்து தர்மத்தை ஸ்தாபனை செய்வதற்காக இறைவன் இந்த பூமியில் அவதாரம் செய்கின்றார். ஆத்மா தான் கூட அவதாரம் எடுத்திருக்கேன் அப்படின்றது தெரிஞ்சுக்கல. பாபா வந்திருக்கிறாரு, அவரையும் தெரிஞ்சுக்கல. தன்னையும் திட்டிக் கொள்கின்றத. அவங்கவுங்க கில்ட்டி கான்சியஸ். நான் ஏன் இப்படி இருக்கேன், அப்படி இருக்கேன், தன்னை திட்டிக்கிறாங்க. பாபா மற்றும் தேவதைகளையும் திட்டுறாங்க. எதனால அப்படின்னா, நம்ம ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா சில சமயம் இந்த தேவதைகளும் சரி பாபாவும் சரி சாட்சியா இருப்பாங்க. பக்தி பண்றவங்களுக்கு தெரியும். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, பக்தியில கோவிலுக்கு போய் திட்டிட்டு வருவாங்க. அதான் சொல்றாரு, தேவதைகளையும் திட்டுறாங்க, என்னையும் திட்டுறாங்க அப்படின்னு ஸ்ரீபாபா சொல்றார். தமோ பிரதானமாக எதுவும் புரியாததாக ஆகும் பொழுது நான் வருகின்றேன். உலகமே இப்ப தமோ பிரதானமாகுது, எதையும் புரிஞ்சுக்கிற சக்தி இழக்குது. அப்ப கடவுள் பூமிக்கு வராரு. பழைய உலகத்தில் தான் வர வேண்டியதாக இருக்கின்றது. நீங்கள் மனிதர்களுக்கு உயிர் தானம் கொடுக்கின்றீர்கள். அதாவது மனித நிலையிலிருந்து தேவதையாக மாற்றுகின்றீர்கள். அனைத்து விதமான துக்கங்களிலிருந்தும் விடுபட்டு இருக்கின்றீர்கள். அதுவும் அரை கல்பத்திற்கு ஆகும். அரை கல்பத்திற்கு உங்களுக்கு துக்கமே வராது இனிமே. சத்தியுகம் திரேதா யுகத்துல வந்தே மாத்திரம் என்ற புகழ் கூட இருக்கிறது அல்லவா? எந்த தாய்மார்கள் யாரை வந்தனம் செய்கின்றார்கள்? தாய்மார்களாகிய நீங்கள் முழு சிருஷ்டியையும் சொர்க்கமாக மாற்றுகின்றீர்கள். ஆண்களும் இருக்கின்றார்கள், ஆனால் பெரும்பாலும் தாய்மார்கள். ஆகையினால பாபா தாய்மார்களை மகிமைப்படுகின்றார். பாபா உங்களை எந்த அளவு மகிமைக்கு தகுதி உடையவர்களாக மாற்றுகின்றார். நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டு எடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட்,
அளவற்ற சுகங்கள் நிறைந்த உலகத்திற்கு செல்வதற்காக சங்கமத்தில் நிற்க வேண்டும். சாட்சியாக இருந்து அனைத்தையும் பார்த்து கொண்டே புத்தியின் தொடர்பை புதிய உலகத்தில் ஈடுபடுத்த வேண்டும். இப்பொழுது நாம் வீட்டிற்கு திரும்பி கொண்டிருக்கின்றோம் என்பது புத்தியில் இருக்க வேண்டும். செகண்ட் பாயிண்ட், அனைவருக்கும் உயிர் தானம் கொடுக்க வேண்டும். மனித நிலையிலிருந்து தேவதையாக மாற்றம் சேவை செய்ய வேண்டும். எல்லையற்ற தந்தையிடம் படித்து மற்றவர்களுக்கு படிப்பிக்க வேண்டும். தெய்வீக குணத்தை தாரணை செய்ய வேண்டும். மற்றவர்களையும் செய்ய வைக்க வேண்டும். வரதானம். சதா சிரேஷ்டமான நேரத்தின் அனுசாரம் சிரேஷ்டமான செயலை செய்து கொண்டே ஆஹா ஆஹா என்ற பாடல் பாடக்கூடிய பாக்கியவான் ஆத்மா ஆகுக. இந்த சிரேஷ்டமான நேரத்துல சதா சிரேஷ்டமான கர்மம் செய்து கொண்டே, இந்த இப்ப நடக்கிறது ரொம்ப உயர்ந்த டைம். 4 யுகங்களை விட உயர்ந்தது இந்த சங்கம யுகம். இத முதல்ல புரிஞ்சுக்கணும். 2வது சதா சிரேஷ்டமான கர்மா செய்து கொண்டே ஆஹா ஆஹா என்ற பாடலை பாடிக்கொண்டே இருங்கள். ஆஹா ஆஹா அப்படின்ட்டு பாடலை பாடணும். ஆஹா எனது சிரேஷ்டமான கர்மா மற்றும் ஆஹா சிரேஷ்டமான கர்மம் செய்ய கற்றுக் கொடுக்கும் பாபா. ஆஹா என்னுடைய சிரேஷ்டமான செயல். இந்த எப்படி சிறந்த செயலை செய்யறதுன்னு கத்துக் கொடுக்கிற பாபா இருக்காரு. எனவே சதா ஆஹா ஆஹா அப்படின்ற பாடலை பாடுங்கள். ஒரு பொழுதும் தவறுதலாக கூட துக்கத்தின் காட்சியை பார்த்ததும் ஐயோ என்ற வார்த்தை வெளிப்படக்கூடாது. அதனால பாபா சொல்றாரு ஆஹா ஆஹான்ற பாடலை பாடுங்க. அப்படி சொல்லி கூட சில சமயம் மனசு கஷ்டப்படுற மாதிரி யாராவது பேசிட்டாங்க, துக்கம் நடந்துச்சு அப்படின்னா அப்ப ஆஹா நாடகம் ஆஹா மற்றும் ஆஹா பாபா ஆஹா அப்படின்னு சொல்லணுமே தவிர ஐயோ பாபா அப்படின்னு சொல்லக்கூடாது. வீட்டில் இருந்த வண்ணமே கிடைத்து விட்டது. கனவுல கூட வராத பாக்கியமானது வீட்டில் இருக்கும் பொழுதே கிடைத்திருக்கின்றது. இதே பாக்கியத்தின் போதையில் இருங்கள். ஸ்லோகன் சொல்றாரு, மனம் புத்தியை சக்திசாலியாக ஆக்கிவிட்டீர்கள் என்றால் எந்த ஒரு பிரச்சனையிலும் ஆடாத அசையாதவராக இருப்பீர்கள். மனதையும் புத்தியையும் சக்திசாலியாக ஆக்கிவிட்டால் எந்த மாதிரியான பிரச்சனையிலும் ஆடாமல் அசையாமல் இருப்பீர்கள். நல்லது. ஓம் சாந்தி.